ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 9/1/2023 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் சுபகிருத்து வருடம் மார்கழி மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை தித்தியை திதி காலை 9 மணி 13 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை திருத்தியை திதி என்பது வந்து விடுகிறது. நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு ஆயில்யம் நட்சத்திரம் நாள் முழுவதுமே வியாபிச்சென்றிருக்கு. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்திருப்பா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலை 6 நாழிகை 29 வினாடி வரைக்கும் தான் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை அப்படிங்கிற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே இன்றைக்கு திருதினஸ்பிரிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பா. இந்த திருதினஸ்பிரிக்னா என்னன்னு சொன்னா நேற்று இன்று நாளை இந்த 3 நாளையும் ஏதோ ஒரு விஷயம் ஒன்றாக இணைக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே பார்த்தோம்னா என்ன ஒன்றாக இணைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பார்த்தோம்னா இந்த ஆயில்யம் நட்சத்திரம் அப்படிங்கிறது நேற்றைய தினமே, அதாவது இன்றைக்கு சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே இருக்கு. நாளைக்கு சூரிய உதயம் ஆன பிற்பாடும் இந்த ஆயில்யம் என்பது தொடர்ந்து கொண்டிருப்பதால் இன்றைக்கு நட்சத்திர திருதினஸ்பிரிக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பா. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரை நல்ல நேரம், மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நல்ல நேரமே. சரி, இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஒரு ஜோதிட தகவல்ல எடுத்துக்கலாம். என்ன பார்க்க போறோம்னு சொன்னா கிரகங்களை நம்மால் ஆக்டிவேட் செய்ய முடியுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதாவது இன்றைக்கு ஜோதிடர்கள்லாம் நிறைய பேர் சொல்லின்னு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு கிளையன்ஸ்லாம் சொல்றா இல்லையா. அதாவது உனக்கு இந்த கிரகம் வீக்கா இருக்கு, நீ இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக உனக்கு அந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணிடலாம், அந்த கிரகம் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உனக்கு எல்லாமே நல்லா இருக்கும், உனக்கு அந்த கிரகம் தான் ஒரு லேசி கிரகமா இருக்கு, லேசி பிளானட்டா இருக்கு, உனக்கு அது ஒர்க் பண்ணவே இல்லை, இப்படிலாம் சொல்றாங்க சார். கிரகங்களை நம்மளால் ஆக்டிவேட் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கிறா. நிச்சயமாக கிரகங்களை நம்மால் ஆக்டிவேட் செய்ய முடியாது. கிரகங்கள் தான் நம்மை இயக்குமே தவிர நாம் எந்த கிரகத்தையும் இயக்க முடியாது, அல்லது அந்த கிரகத்தினை வேலை செய்யும் சொல்லி நம்ம தூண்டி விட முடியாது. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் மிதுன லக்னத்திலே பிரிந்திருக்கிறேன். என்னுடைய லக்னாதிபதியான புதனானவர் எனக்கு 10ஆம் இடத்திலே ஜீவனஸ்தானத்தில் போய் நீச்ச பலத்தோடு அமர்ந்து விட்டார் அப்படின்னு சொன்னா எனக்கு வேலையே கிடைக்காதுங்கிற அர்த்தம்லாம் கிடையாது. லக்னாதிபதி 10லே அமர்ந்தால் கடுமையான உழைப்பாளியாக இருப்பார். ஆனா எங்கே வேலை செய்வார்னு பார்த்தோம்னா நீச்சமான இடத்திலே. நீச்சமான இடம்னு சொன்னா கொஞ்சம் நம்ம இந்த சமுதாயத்திலே சொல்லி கொள்ள முடியாத, அதாவது கொஞ்சம் குறைவான இடமாக கூட இருக்கும். நமக்கு கௌரவம் குறைச்சலான ஒரு இடத்திலே அவன் நன்றாக ஒரு தலைவனாகவே இருப்பான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கடுமையான உழைப்பாளியாக இருப்பான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஆக எந்த ஒரு கிரகத்தையுமே அதனுடைய பாவகம் என்பதுதான் தீர்மானம் பண்ணும். எந்த பாவத்தில் இருக்கார், 1ஆம் பாவத்தில் இருக்காரா, 2ஆம் பாவத்தில் இருக்காரா, 3ஆம் பாவத்தில் இருக்காரான்னு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஒரு கிரகமானது 8லே சென்று அமர்ந்து விட்டால் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு லக்னாதிபதி போய் 8ல உட்கார்ந்துட்டாருன்னு சொன்னா, இல்ல ஏதோ ஒரு பிளானட் 8ல உட்கார்ந்து ஒரு திசையை நடத்திட்டு இருக்குன்னு சொன்னா 8ஆம் இடம் என்பது நிறைய தடைகளையும் இடைஞ்சல்களையும் கொடுத்து கொண்டிருக்கும். அதாவது ஒரு முறைக்கு 2 முறையாக முயற்சிக்க வேண்டும், அவ்வளவுதான். முதல் முறையிலே தோல்வி அடைந்தால் கூட 2வது முயற்சியிலே நம்முடைய முயற்சியானது கண்டிப்பாக வெற்றியினை பெறும். இதனை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரிதான் 6, 8, 12 மறைவு ஸ்தானம் சொல்லுவா. எந்த கிரகங்களுமே மறையவே மறையாது. எல்லா கிரகங்களுமே ஓப்பன்ல தான் இருக்கும், அது மறைஞ்செல்லாம் போகாது. அப்புறம் எதுக்கு சார் அது 6, 8, 12 மறைவு ஸ்தானம் சொன்னா மறைச்சு பலனை சொல்லுன்னு சொன்னா, நேரடியா பலனை சொல்லிடாதே. நேரடியா பலனை சொன்னா பயந்துடுவா. அதனால் நீ கொஞ்சம் மறைமுகமாக அவர்களுக்குரிய பலனை சொல். அதுதான் அந்த 6, 8, 12 கூடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லி ஜோதிட விதியானது சொல்கிறது. அதனை விடுத்து இந்த கிரகமானது உங்களுக்கு மறைஞ்சு போச்சு, இந்த கிரகமானது நீச்ச பலத்தோடு இருக்கு, நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணேன்னா உங்களுக்கு இந்த கிரகமானது ஆக்டிவேட் ஆயிடும் அப்படின்னு சொல்றதெல்லாம்
டோட்டலி அது வந்து ஹம்பக்கு தான். நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கிரகத்தால் நமக்கு ஒரு பிரச்சனை, எனக்கு இப்போ ஒரு ராகு திசைங்கிறது நடக்குது, ராகு திசையில ராகு புக்தி நடக்குது, ராகு 8ஆம் பாவத்தில் இருக்காருன்னு சொன்னா நிறைய தடைகளை பார்ப்போம், இடைஞ்சல்களை பார்ப்போம், கஷ்டங்களை பார்த்து கொண்டிருப்போம். அதற்குரிய வலிமையை, அதனை எதிர்கொள்ளக்கூடிய வலிமையை நீ எனக்கு தர வேண்டும் என்று இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். அது ஒன்றுதான் அதற்கான தீர்வை தவிர, அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவையா முயற்சி பண்ண வேண்டியதா இருக்கும். அதனாலதான் நம்ம பெரியவாள என்ன சொல்லிட்டு போயிருக்கா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார்னு சொன்னா இல்லையா, அதைத்தான் சொன்னா. ஒரு தடவைக்கு 2 தடவையா ஒர்க் பண்றதுல ஒன்றும் தப்பே இல்லையே. அந்த மாதிரி வேலை செய்யும் பொழுது நம்முடைய அந்த அனுபவமானதும் கூடிக்கொண்டே செல்லும் என்பதை நீங்கள் மனதிலே நிலைநிறுத்த வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். இந்த நாள் எம்பெருமானினுடைய திருவருளினாலே உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள். ஸ்ரீ சங்கரா டிவி ஏற்பாடு செய்யும் கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு, சனி பகவானின் தாக்கம் மற்றும் சனி பெயர்ச்சி குறித்த உங்கள் சந்தேகங்களுக்கு விடையளிக்கிறார் திருக்கோவிலூர் ஹரிபிரசாத் சர்மா அவர்கள். இந்த சனி பெயர்ச்சி பற்றிய குழப்பங்களுக்கான விளக்கத்தினையும் சனியை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களையும் நான் உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்களை விளக்கி கூறுகிறார் திருமதி பாரதி ஸ்ரீதர். இந்த வர இருக்கிற சனி பெயர்ச்சி யாருக்கெல்லாம் நன்றாக இருக்கும், யாரெல்லாம் பரிகாரங்கள் செய்து கொள்ள வேண்டும், எந்த ராசியினருக்கு அதிர்ஷ்டத்தை தரும், இந்த நிகழ்ச்சியில நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். உங்கள் அபிமான ஜோதிடர்கள் உங்களை சந்திக்க நேரில் வருகிறார்கள். கிரகச்சாரம் மக்கள் சந்திப்பு ஜனவரி 14 போகி அன்று காலை 10 மணிக்கு. இடம் வாணிமகால், டி நகர். அனைவரும் வருக, தெளிவு பெறுக. அனுமதி இலவசம்.